சூரியன் வரும்போது எனக்கு இந்த உலகமே தெரியுது. ஆனால் நீ வரும்போது நீ மட்டும்தான் தெரியுது. எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. போ. அதுவா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் 5லேருந்து 6 வருஷத்தை அவன் மறந்துட்டான். மெமரி லாஸ். இதில் என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா, அவன் மறந்த 5 வருஷத்துக்கு நடுவில் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதான் எப்பவும் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கான். ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கு, யார்கிட்டையும் பேசுறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகிறான், எதுக்குன்னு தெரில. அம்மா கேரக்டருக்கு நந்தினி ஆண்டி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எப்போ ஷூட் போகலாம்? இப்போ இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான். ஒய்? இல்லை, இப்போது வேரிஸில் இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வருது. இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாரையும் அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு சொல்கிறேன்னு. சரி சரி, நான் வரேன். பாய். சாரு அங்கே நிற்கிறா. அவங்க அம்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்கா. அப்படியே அவங்க கொலுசை காட்டுறோம். அ ஃபிலிம் பை மதி. எப்படி மாரா? மாரா, ஆர் யூ ஓகே? இல்லை, அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி விடு. ஆமாம், இதெல்லாம் கேரளாவில் இருக்கும்போது நடந்துச்சா இல்லை? இங்கே இருக்கும்போது தான். அன்றைக்கி அப்பா என்னை கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப் வந்துட்டாரு. அம்மா வருவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக அம்மாவை பார்த்தேன், அவ்வளோதான். அப்போ பார்த்தது, இப்போ வரைக்கும் பார்க்கல. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அம்மாவையும் தேடி தான். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறல? ஆமாம். உனக்கும் நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. மாறா, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? இல்லை, கேளு. அது வேரிஸில் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வருது. அதான் லவ் ஸ்டோரி பற்றி கொஞ்சம் சொல்கிறியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த எதை கேட்டாலும் ஹெட் பெயின் ஓவராக இருக்கும். நான் லவ் பண்ணது தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. மணி சொன்னான், பாதி கேட்கும்போதே தலைவலிக்குதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். நான் வேணா மணிக்கிட்ட கேட்டு வந்து சொல்லட்டா? என்ன சொல்லு. என் பாஸ்ட் லவ் இருக்குல்ல, அப்போ என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்ல. எதுக்கு? பாஸ்ட் விஷயத்தை பற்றி சொன்னாலே தலைவலிக்குதுன்னு. இப்போ ஏன்? நீ ஃபஸ்ட்டு சொல்லு. நம்ம 12th கிளாஸ் படிக்கும்போது எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு சீன் போட்டு சுற்றின்னு இருப்பானுங்க. அர்ஜுனு, ரியாஸு, சூர்யா, கார்த்தி, ரேணு, அப்புறம் நீ லவ் பண்ணி. ஏய் லூசு, எங்கே கிழிக்க போயின்னு இருக்க? மேலே வந்திருக்கலாம்ல. பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக நெட் சென்டர் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். என்ன சொல்லு. மாறா இருக்கான்ல? ஆமாம், இப்போ என்னதுக்கு?
அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். என்னடா சொல்கிற? ஆனால் இப்போ இல்லை, இறந்து 1 இயர் ஆகுது. எனக்கு ஒன்று தான் புரியலை, அவங்க அம்மா இறந்து 1 இயர் ஆகுதுன்னா அவன் அன்னைக்கு நம்மக்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? என்னைக்கு? அதான்டி உன் பர்த்டே. டேய் மச்சான் சாரிடா, என்னால் வர முடியலடா. டேய் என்னடா இப்போ போய் சொதப்புறீங்களேடா. மச்சான் வரலாம் தான் பார்த்தேன், டக்குனு ஆள் ஃபோன் பண்ணி 10க்கு போகலான்றா. கோச்சிக்காதீங்கடா, கொஞ்சம் பார்த்து போங்க நீங்கள். அட போடா. ஏண்டி, ஆக்சுவலாக உன் பர்த்டேக்கு நாங்கள் தான் சர்ப்ரைஸ் பண்ணோம். நீ என்னன்னா வாங்க நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க. வீடிடி சர்ப்ரைஸ் பண்ணுறதை கிஃப்டாக கொடுத்துருப்போங்க. ஆமாம், அது என்ன சர்ப்ரைஸு? எனக்கே தெரில, அர்ஜுன் தான் பிளான் பண்ணுறான். ஹலோ மாறா. டேய் ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டேய் நீயும் வாயேன். இதோ பாரு, உனக்கு அங்கே வேலை இருக்குது, நீ போகிற. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? உனக்கே தெரியும் ஸ்கூலில் எனக்கு அவனுக்கு எவ்வளோ சண்டைன்னு. நான் வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, நீயே போயிட்டு வா. அர்ஜு, என்னடா அது சர்ப்ரைஸு? சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸு? மென்டல், அவளுக்கு தெரியும், மூட்டு சொல்லு. உன்னை வச்சுன்னு அது நம்ம 12th பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு விஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஏய் என்னடி சொல்கிறான் இவன்? டேய் லூசாடா, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்போ என்ன ஆச்சு இப்படி கத்துறீங்க? 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா? அப்ப அந்த கோகுல்லாம் வரானா? நானே யாரும் வரலன்னு காண்டில் இருக்கேன். அப்ப யாரும் வரல? எங்கே பாதி பேர் கால் எடுக்கல, எடுத்தவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. மாறா மட்டும் வரேன்னு சொல்லியிருக்கான். சூப்பர்டா, செம்ம சர்ப்ரைஸ். இதுவரையும் அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சர்ப்ரைஸை பார்த்துருக்கவே மாட்டான். டேய் எனக்கு புரியல, இதெல்லாம் பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன், நீ பண்ணியா? எனக்கு அப்பவே தெரியும் இவன் இந்த மாதிரி தான் கேவலமாக எதனா பிளான் பண்ணியிருப்பான்னு. அவனெல்லாம் கூட வச்சுட்டு கேக்கு வேற கட் பண்ணணும். ஏன்டா, ஆல்ரெடி கிளாஸ்ல மாறா இவளை லவ் பண்றான்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தே, உனக்கு தெரியாதா? இப்போ என்ன பண்ண சொல்கிற? வர சொல்லிட்டு வேணாம் நான் சொல்ல முடியும்? ஏதாச்சும் ரோட்டில் போகிறவனு கேக் கட் பண்ணி கொடுக்கறதான் நினச்சிக்க வேண்டியதான். கேக்குன்னா போதும் நாக்கு தொங்க போட்டு வந்துடுது. அவனுக்கு கூடலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்குள்ள ஏண்டா ஒரு கேக் வாங்கி வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? டேய் இருடா, வரோம், இப்போ தானே வாங்கணும். ஒழுங்கா சீக்கிரம் கிளம்பி வாங்கடா, டைம் ஆகுது. வரேன் வை. அர்ஜுன் வாடா. ஸ்ரீ எங்க? ஹாப்பி பர்த்டே. ஓ அப்படி, சரி இந்தா. இது உனக்கு ரொம்ப முக்கியமான கிஃப்டாக இருக்கும். தனியாக பிரித்து பாரு என்ன. சாரிப்பா, என்னால் இப்போ இங்கே இருக்க முடியாது. அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, நான் கூட இருக்கணும். வேணா இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே. வரேன். போய் தொலை. ஆமாம், அன்னைக்கு எப்போ அப்படி சொன்னா? போகும்போது சொன்னானே. சாரிப்பா, என்னால் இப்போ இங்கே இருக்க முடியாது. அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, நான் கூட இருக்கணும். மணியை மீட் பண்ண அவன் பாட்டு என்னென்னவோ பேசுகிறான். மாறாவாணிக்கு நல்லா வழி அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறான். சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. சரி நான் வரேன், கடை சாத்திர போகிறோம். ஹலோ மணி, யாரு? நான் ஸ்ரீஜா பேசுகிறேன்.
மாராவோட அம்மா இறந்துட்டாங்களாமே, அதான். அவங்க அம்மா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு இப்போ தான் தெரியுமா? இல்லை, இப்போ மாரா எங்கே இருக்கா? எதுக்கு மாறா? உன்னால் அவனுக்கு நடந்ததெல்லாம் போதாதா? உண்மை இப்போ அவனுக்கு யாருன்னு கூட தெரியாது. ஆ, இல்லை புரியலை. புரியலையா? உன் பர்த்டே அன்னைக்கு அவனை எல்லாம் வழி அனுப்பி வச்சிங்களே, ஞாபகம் இல்லையா? இல்லை, அன்றைக்கி எதுவுமே நடக்கலை. அவன் தான் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆ, அவனை பர்த்டே அன்னைக்கு வர சொல்லி அவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துனீங்களே, அது நீங்கள் தானே? உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிஃப்ட் எடுத்துன்னு வந்தான் தெரியுமா? அந்த கிஃப்டை பார்த்து உனக்கு அவனை வந்து பார்க்கணும்னு தோணல. இரு, அவங்க அம்மா இறந்த விஷயம் உனக்கு இப்போ தான் தெரியும்னா அப்போ இந்த கிஃப்டை ஹலோ, இது உனக்கு ரொம்ப முக்கியமான கிஃப்டாக இருக்கும். தனியாக பிரித்து பாருங்க. ஹாய் ஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே. உன்ட்ட ஒன்று சொல்லணும். உனக்கு நம்ம ஸ்கூல் ஃபேர்வெல் ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நீ மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருந்த. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் அப்பா உனக்கு கொடுத்த மோதிரத்தை தொலைச்சிட்டு சின்ன குழந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்த. ஆனால் அது என்னை ரொம்பவே பாதிச்சுது. அன்றைக்கி ஈவினிங்கே அந்த மோதிரத்தை தேடி நான் நம்ம ஸ்கூல் கிரவுண்டுக்கு போயிருந்தேன். தேடினேன். ஒரு 8 மணி இருக்கும், அந்த மோதிரமும் கிடச்சிது. ஆனால் அதுக்கு சந்தோஷப்படுறதுக்குள்ள மாறா அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. நான் கூட இருந்திருக்கணும், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அவங்க தவறிட்டாங்க. என் அம்மாவை இழந்து உனக்கு எடுத்துகிட்டு வந்த மோதிரம் இது. அதை உன்கிட்ட சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ என்ன ஐ லவ் யூ? இல்லை, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணலையா? அவளுக்கே புரியும். ஹலோ மணி, இப்போ மாரா எங்கே இருக்கான்? மாறாவா? மாறாவுக்கு போன யாருன்னு கூட தெரியாது. தெரியாதா? இல்லை புரியலை. அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப மாறா அங்கே வரல. ஏன்டா, ஆல்ரெடி கிளாஸ்ல மாறா இவளை லவ் பண்றான்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தே, உனக்கு தெரியாதா? இப்போ என்ன பண்ண சொல்கிற? வர சொல்லிட்டு வேணா நான் சொல்ல முடியும்? ஏதாச்சும் ரோட்டில் போகிறவனு கேக் கட் பண்ணி கொடுக்கறதான் நினச்சிக்க வேண்டியதான். கேக்குன்னா போதும். நான் இவ்வளோ நாளாக நீங்கள் மாறாவை எப்படி பார்த்துட்டு போனீங்க? அப்போ தான் படிச்சுட்டு இப்போதான் சந்தோஷமா இருக்கேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. உன்னை ஸ்பாயில் பண்றதுக்கே இப்படி பண்றியா? அன்றைக்கி அவன் மூஞ்சில் முடிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் அன்றைக்கி அவன் திருப்பி வந்தது காரணம் அந்த கிஃப்ட். ஏய் மாறா, இன்னும் காணோம் பாரு. கால் பண்ண. ஓ,
அதெல்லாம் ஓகேம்மா. ஸ்ரீஜாக்கு என்ன பிடிக்கல. இவ்வளோ நாள் அவள் என்னை கேவலமாக தான் பார்த்துருக்கா. ஏய் என்ன ஆச்சு? நான் கேவலமாக இருக்கேன்ல, ஒரு மாதிரி அருவருப்பா. லூசு, என்ன பேசிட்டு இருக்க? எங்க இருக்க நீ? அச்சச்சோ, என்னாச்சு தங்கத்துக்கு? ஏன் அழுவுறீங்க? நான் ஏன் அழகாவே இல்லை? யார் அப்படி சொன்னது? அப்புறம் ஏன் என்னை எல்லாரும் பூச்சி பூச்சின்னு கலாய்க்கிறாங்க? அவங்க கிடக்குறாங்க. நம்ம தெருவில் இருக்க நாய்க்கெல்லாம் பிஸ்கெட் வாங்கி போடுறல்ல, யாரு ஹெல்ப்னு கேட்டாலும் ஓடி வந்து செய்யறல்ல, அதான் தங்கம் உன் அழகு. நீ பட்டாம்பூச்சி செல்ல குட்டி, உன் அழகை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவனை யார் என்ன கேவலப்படுத்தினா அவன் பெருசாகவும் எடுத்துக்க மாட்டான். ஆனால் அன்றைக்கி நீ அவனை கேவலப்படுத்தினா அவன் மனசே உடஞ்சி போயிட்டான். அன்றைக்கி அவனை அவ்வளோ கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. உன் பர்த்டே அன்றைக்கி தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனால் அன்றைக்கி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நான் வரத்துக்குள்ளே அவன் இப்போ தான் சரியாக இருக்கான். அவன் தலையில் அடிப்பட்டதில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவங்க அம்மா இறந்தது, நீ உன்னை லவ் பண்ணது எல்லாம். இன்றைக்கும் அவங்க அம்மாவை நினச்சி அவன் அழுதுட்டு தான் இருக்கான். திருப்பி நீயும் அவனை கஷ்டப்படுத்தாத. உன் லைஃப்பில் இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா? என்னாலே நம்ப முடியல. ஒரு நிமிஷம், உனக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணுன்னு தோணலையா? அந்த பொண்ணு அப்படி ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சக்கப்புறமும் போய் பார்க்கணுன்னு தோணலை. ஓ ஆமாம், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி படித்தாலோ கேட்டாலோ நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் ஓடும்ல. இப்போ நான் ஏதாச்சும் ஸ்டோரி கேட்டால் அதில் வர பொண்ணு கேரக்டருக்கு என்னோட ஆக்ட்ரஸ் இருக்கால்ல, அவளை தான் வச்சு இமேஜினேஷன் பண்ணுவேன். நீ யாரை வச்சு இமேஜினேஷன் பண்ணுவேன்? அது சாரி, உன்னை வச்சு தான் பண்ணேன். என்னை பார்த்தா அப்படி ஒரு கேரக்டர் மாதிரியா இருக்குது? இல்லை, இப்போதைக்கு உன்னை மட்டும்தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ அப்படி ஒரு கேரக்டர் தானே. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. என்னடா பண்ணுற? நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன? என்னடா வர வர எங்கேயோ போகிற வர, என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற. சரியில்லடா தம்பி. சரி சொல்கிறேன், எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு இருக்கா. இருக்காளா? பொண்ணா? ஆமாம். யாரா அது? கோவில் பார்க்கிட்ட ஃப்ரெண்டானோ, நல்ல பொண்ணு தான். இன்னும் 2 டேஸில் அவள் பர்த்டே. நீயும் வா என்ன? ஏய், ஏன் க்ரீன் பண்ணி ஆண்டா எடுத்த? க்ரீன் பெண்ணாது? டேய் என்னடாச்சு? தலைவலி. டேப்லெட் எங்கே இருக்கு? எங்க இருக்கீங்க? வா வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? நீ வா. மதி, இவனுங்க என்ன பண்றானுங்க இங்க? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன ஆச்சு? கையை கொடு. ஹே மாறா,
ஏ மதி, உனக்கு ஒரு இன்ஸ்டா ஐடி அனுப்பியிருக்கேன், போய் பாரேன். சின்ன வயசுலேயே அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. நாங்களும். இதெல்லாம் கேரளாவில் இருக்கும்போது நடந்துச்சா இல்லை? இங்கே இருக்கும்போது தான். அன்றைக்கி அப்பா என்னை கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப் வந்துட்டாரு. அம்மா வருவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியாக அம்மாவை பார்த்தேன். சாரு அங்கே நிற்கிறா. அவங்க அம்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்கா. அப்படியே அவங்க கொலுசை காட்டுறோம். அ ஃபிலிம் பை மதி. நாங்கள் வந்ததுக்கு காரணம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அம்மாவையும் தேடிதான். அப்பா உனக்கு கொடுத்த மோதத்தை தொலைச்சிட்டு சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். உனக்கு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னேன், ஆனால் ட்வின் சிஸ்டர்னு சொல்லவே இல்லை. அம்மா வச்ச பேர் சாரு பாரு, அப்பா வச்ச பேர் ஸ்ரீஜா ஸ்ரீமதி. மாரா மாரா, ஆர் யூ ஓகே? இல்லை, ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து தலைவலி, அதான். ஆமாம், அவங்க யார்? நான் தான் சொன்னேன்ல, சர்ப்ரைஸ். அவங்க என் ட்வின் சிஸ்டர். ஏய், எதனா கிட்டார் கிளாஸ் போறியா என்ன? மண்ணில் இறங்கி வந்த ஒரு பொன்னிலவு, அந்த கதையை அது இங்கு சொல்கிறது. என்னிடம் அந்த நொடியில் ஏனோ விண்வெளியில் இருக்கிறேன். உன் பிறந்த நாள் என்று தெரிந்துமே அந்த இருள் கூட இங்கு விலகியது. நட்சத்திரம் அது எல்லாம் உனக்காக மின்னுகிறது. உன் கருவிழிகளும் பல கதைகளும் சொல்லதே மதியழகே. நீ இரவின் தேவதையே, ஒளித்தாராய் பெண்ணிலவே வாருவே. உன் பிறந்த நாள் அதை அறிந்த நான் இன்று வியந்து போகிறேன். மதியே மனதை பறக்கச் செய்யடி, ஒளியை பறக்கச் செய்யடி, உலகை மிதக்கடி. மதியே மனதை பறக்கச் செய்யடி, ஒளியை பறக்கச் செய்யடி, உலகை மிதக்கடி. ஏய், என்னடி நடக்குதுங்க? உங்க அக்கா சொன்ன பையன் இவனா? ஏய், ஏன்டி அழுவுற? என்னால் முடியல ரேணு. இங்க பாரு ஸ்ரீ, உனக்கு உண்மையாலே அவனை பிடிச்சிருக்கா? உனக்கு புரியலையா? எனக்காக அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான் உனக்கு தெரியும்ல. இது வரைக்கும் உன்னை லவ் பண்ணவங்களாம் உன்னை எதுக்காக லவ் பண்ணியிருப்பாங்க? உன் அழகு, உன் கலர். அவன் மட்டும் உன்னை எதுக்கு லவ் பண்ணியிருப்பான்? யோசிச்சு பாரு. சொல்லுங்க. இல்லை, அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு.
ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டேல பார்த்தப்பவே பிடிச்சிருச்சு. என்னாச்சு ஸ்ரீஜா உனக்கு? ஏன் போய் சொல்கிற? இல்லை உனக்கும் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே மறந்துடுச்சா? டேய், அங்கே மயக்கம் போட்டு வந்திய பாஸ்ட் எதுனா ஞாபகம் வந்துச்சா? அன்றைக்கி பர்த்டேல மயக்கம் போட்டு விழுந்தனே, அப்பயே எனக்கு பல விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஏன் போய் சொல்கிற? அந்த மோதிரத்தை எடுக்க போய் நான் என் அம்மாவே இழந்துட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரு அம்மாவாக இருப்பேன்னு நினச்சேன். நீயும் இருத்தப்போ அம்மா இல்லைங்கிற வழியே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நம்மளாம் ஒருத்தவங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுறோம்ல, ஆனால் நாளைக்கே அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. எப்பயும் வராத அந்த லவ் நான் மோதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது உனக்கு வந்துச்சு. அது லவ்வா சிம்பத்தியான தெரியலையே. வேணாம் ஸ்ரீ, நீ நான் இல்லை. இது வரைக்கும் உன்னை லவ் பண்ணவங்களாம் உன்னை எதுக்காக லவ் பண்ணியிருப்பாங்க? மர ஒரு நிமிஷம். என்னை எதுக்காக லவ் பண்ண அதை மட்டும் சொல்லு. உனக்கு அப்பா இல்லைல்ல, நீயும் என்ன மாதிரி நினைச்ச. ஏய் ஸ்ரீஜா, ரேணு கீழே வாங்கப்பா. என்ன? மாறா பர்த்டேப்பா. டேய், உன்னெல்லாம் கீழே எல்லாம் தேடி நிற்கிறான், இங்கே என்னடா பண்ணுறவா? டேய், ஏன் கிரீன் பண்ணி ஏன்டா எடுத்த? கிரீன் பெண்ணாது? மணி, மாராக்கு ஏதாச்சும் ஐயில் ப்ராப்ளம் இருக்கா? அவனுக்கு கலர் பிளைனஸ் இருக்கு. அதுவும் டோட்டல் கலர் பிளைனஸ். நம்மள மாதிரி அவனால் எல்லா கலரையும் பார்க்க முடியாது. எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். இது க்யூர் பண்ண முடியாது. ஆனால் இதுக்குன்னு ஒரு கிளாஸஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்மளும் அவனை மாதிரி இருந்திருந்தா இங்கே நிறைய பிரச்சனைகளே இருந்திருக்காது.
மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன சொன்ன? என் கண்ணை பாரு. சின்ன வயசில் எனக்கு இந்த நிலாவை பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் இருட்டை கூட்டிகிட்டு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். இருட்டுச்சுன்னா தெரியறதும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த நிலாவை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது.